ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா பிஎல்எம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியலைன்னா, வாட் இஸ் பிஎல்எம் அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணிறாதீங்க. சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்பந்தமான வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வெல்கம் ஃபிரெண்ட்ஸ். உங்கள் கேகே எம்இசில இருந்து. வாட் இஸ் பிஎல்எம்? இந்த பிஎல்எம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்ல படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டாரு. ஸோ அவர் கேட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பா போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கிரியேஷனே. ஏன்னா பிஎல்எம் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ரொம்ப அவசியமா? அதுவும் குறிப்பா டிசைன் இன்ஜினியர் ஆகுறவங்களுக்கு இந்த பிஎல்எம் ரொம்ப முக்கியமா? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிஎல்எம் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது. இது எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இட்ஸ் அ பியூர் மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு தெரியணும், டிசைனருக்கு தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறாங்க. பட் இந்த பிஎல்எம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் லைக் எப்படி சொல்லலாம்னா, ஒரு டேட்டா என்ட்ரி சாஃப்ட்வேர்ன்னு சொல்லலாம். இன்னும் எங்களுக்கு புரியாம இருந்தா, ஒரு சிஆர்எம் மாதிரியே இது பிஆர்எம்னு வச்சுக்கங்க. சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஆர்எம் அப்படின்னா ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த மாரி தான் இந்த பிஎல்எம் அப்படிங்கிறது. ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மென்ட். இதுல என்னன்னா, நெறைய விஷயங்கள் அதாவது இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஒரு டேட்டாவா இருக்குங்கய்யா. அவ்வளவுதான். நான் ஆல்ரெடி SAP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். SAP அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. இது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரியே இந்த பிஎல்எம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்டையர் சாஃப்ட்வேர் தான். இதுல உங்களுடைய டேட்டாஸ என்ட்ரி பண்றது தான் ஒரு வேலையா இருக்கும். பட் இத என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 3 செக்மென்ட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த பிஎல்எம் அப்படிங்கிறத. இந்த 3 செக்மென்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் 1. இப்ப ஜெனரலா இது வந்து இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஒரு ப்ராடக்ட்ட முழுமையா மேனுஃபேக்சர் பண்ணி பண்ற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேனுஃபேக்சர் பண்ணி அத மார்க்கெட் கொண்டு போற வரைக்கும் இந்த பிஎல்எம் தான் சம்மந்தப்பட்டிருக்கும். ஓகே. இது என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 செக்மென்ட்டா நம்ம பிரிக்கிறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியலைசேஷன்னா ஒரு ப்ராடக்ட்ட உருவாக்குறதுக்கு முன்னாடி நெறைய பேரு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஐடியா பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எ எக்ஸாம்பிளுக்கு என்ன ப்ராடக்ட் போலாம்? வாட்டர் கேன் போலாம். ஸோ ஒரு வாட்டர் கேன் வந்து நம்ம கம்பெனியில புதுசா ஒரு ப்ராடக்ட்ட உருவாக்க போறோம். ஒரு வாட்டர் கேன் தான் நம்ம உருவாக்க போறோம் அப்படின்னா, இந்த வாட்டர் கேன் நம்ம கம்பெனியில செய்ய போறோம்னா, என்ன மாரியான டிசைன் பண்ணலாம்? ஸோ ஃபீல்டுக்குள்ள வந்து மார்க்கெட்ல வந்து எது இப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கு? எது டிமாண்டா இருக்கும்? அல்லது எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ப்ராடக்ட்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்கு? அத வச்சு நம்ம இப்ப குடுக்குற ப்ராடக்ட்ல அதுக்கான சொல்யூஷன் என்ன குடுக்க போறோம்? இதுல காஸ்ட் எப்படி பண்ண போறோம்? ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரூ. 300 வரக்கூடிய வாட்டர் பாட்டில நம்ம வெறும் ஒரு ரூ. 100க்கு நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறோம். வெறும் ரூ. 100க்கு நம்ம சேல் பண்ண போறோம். அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி, அதை எல்லாமே கன்சிடர் பண்ணி, ஓகே நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் தயாரிக்கலாம். அப்ப இந்த வாட்டர் பாட்டிலோட கஸ்டமர்ஸ்லாம் யாரு? இப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி, ஓகே. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த ரேட்ல ஒரு 200 ரூ. 100லிருந்து ரூ. 150க்குள்ள ஒரு ஸ்டீல் பாட்டில் ஸ்டீல் வேண்டாம். பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். ஒரு 750 எம்எல் கெப்பாசிட்டி பிடிக்கிற மாரி. ஏன்னா நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5வதுலருந்து 10வது படிக்கிற ஸ்கூல் ஸ்கூல் பசங்களுக்காக ஒரு வாட்டர் பாட்டில் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மொக்கையா இல்லாம, கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்கா இருந்துச்சுன்னா, பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இன்புட்டா வச்சு, இது பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரெக்வயர்மென்ட்ட ஜெனரேட் பண்றது தான் இந்த ஐடியலைசேஷன் டீம் வந்து பண்ணுவாங்க. இதுலயும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ மத்த ஆர்ட்ஸ் குரூப்ல லைக் எம்பிஏ, ஸோ மார்க்கெட் அனலைஸ் பண்ணவங்க இவங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து இப்படித்தான் இது இருந்தா நம்மளுக்கு மார்க்கெட்ல கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத வந்து அரைவ் பண்ணுவாங்க. இதான் ஐடியலைசேஷன் ஃபேஸ் 1. அடுத்து ஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட், இன்னொன்னு வந்து சிஏஇ அப்படின்னு 2ஆ பிரிப்போம். கேட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிஐஇ கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் இந்த 2 விஷயம் இருக்கும். ஸோ இதில என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு இப்ப இந்த ரெக்யர்மென்ட்லாம் குடுத்தோம் இல்லையா? இந்த ரெக்யர்மென்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கேட் இன்ஜினியர்ட்ட குடுத்தா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ரெக்யர்மென்ட்லாம் வச்சு, ஓகே இது இப்படி இருந்தா நல்லாருக்கும். இது இப்படி இருந்தா நல்லாருக்கும். இப்படி தான் மாடல் வரும். இப்படி தான் 3டி மாடல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாடலிங் வந்து நம்மளுக்கு பண்ணுவாரு. இதான் டிசைன் இன்ஜினியர். அதாவது கேட் இன்ஜினியர் வந்து பண்ண வேலை. ஓகே. இந்த 3டி மாடல் பண்ணிட்டாரு. இந்த 3டி மாடல் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அடுத்து இந்த சிஐ இன்ஜினியர் எடுத்துட்டு, ஓகே இத 3டி மாடல்ல வந்து ஆ அனலைஸ் பண்ணி செக் பண்ணுவார். இது எப்படி 750 எம்எல் லீக் ஆகாம இருக்குமா? அது லீக் ப்ரூஃபா? இல்ல நீங்க வண்டியில, சைக்கிள்ல போகும்போது டக்குனு கீழ விழுந்து அது உடைஞ்சிருமா? எப்போ உடையும்?
எவ்வளோ ஸ்ட்ரென்த் தாங்கும், எப்போ ஹீட் ஆகும், எவ்வளோ சூரிய ஒளியில இந்த வாட்டர் கேன்ல பட்டுட்டு இருக்குன்னா எவ்வளோ நேரத்துல உள்ள தண்ணி ஹீட் ஆகும், இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் ஃபீசிபிலிட்டி எந்த மாரி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே. கேமும் இதுல கேம்லாம் கடைசில தான் வருமா? ஆமா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ஃபீசிபிலிட்டி எப்படி இருக்கு? மேனுஃபேக்சரிங் ஃபீசிபிலிட்டினா, இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆர்க் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஆர்க் செய்யணும் அப்படின்னா, டை வந்து இதுக்கு மட்டும் தனியா செய்யணும். இந்த மாரி டை உருவாக்குறது கஷ்டம். காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் ஃபீசிபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி டிசைன திருப்பி சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன சர்க்கிள் நடக்கும். சைக்கிள் நடக்கும். ஸோ இந்த சைக்கிள்லாம் முடிச்சு, ஓகே இந்த வாட்டர் கேன் இது இந்த டிசைன் ரெக்கமெண்டேஷன் குடுப்பாங்க. சிஏ இன்ஜினியர் இல்ல இத மாத்துங்க. இந்த இடத்துல ஹேண்டில் இல்ல, இந்த இடத்த மாத்துங்க. கீழ வைக்கிற இடத்துல சின்ன புஷ் மாரி ஒரு டைப்ல வர மாரி கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரூட் குடுங்க. அப்படிங்கிற மாரி எல்லா சஜஷனும், ரெக்கமெண்டேஷனும் டிசைன் இன்ஜினியர் குடுப்பாங்க. டிசைன் இன்ஜினியர் திருப்பியும் இத ஆ இதெல்லாம் அப்டேட் பண்ணி திருப்பி மாடல் குடுப்பாரு. அந்த மாடல் அனலைஸ் பண்ணி ஓகே சொல்லுவாரு. ஓகே சொன்ன உடனே ஃபேஸ் 2 முடிஞ்சுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 3 அப்படின்னு இருக்கும். இந்த ஃபேஸ் 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேம் அப்படிங்கிறது உள்ள வரும். கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். ஸோ என்ன அப்படின்னா, இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து மார்க்கெட்டிங்கும் சேர்த்துக்குங்க. மார்க்கெட்டிங்ல போறது வரைக்கும் இதுல தான் இருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இவங்க குடுத்திருக்கிற இந்த பாட்ல மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான ப்ராசஸ் பிளான ரெடி பண்ணுவாங்க. என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது இதுல? ஒரு வாட்டர் கேன இப்ப இன்ஜெக்ஷன் ப்ளோ மோல்டிங்ல பண்ண போறோம்னா, ப்ளோ மோல்டிங். ஓகே. மூடி எப்படி தயாரிக்க போறோம்? மூடி தயாரிக்கிறோமா என்னென்ன ப்ராசஸ்லாம் வரும்? ஸோ எது ஃபர்ஸ்ட் செய்யணும்? எது 2வது செய்யணும்? 3வது செய்யணும்? எப்படி பேக் பண்ண போறோம்? இது டோட்டல் என்டையர் அந்த ப்ராசஸ பிளான் பண்ணுவாங்க. அஸ் வெல் அஸ் இந்த ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் வருது? அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் தயாரிக்க முடியும்? அப்படிங்கிறது எல்லாமே இவங்க அந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. கேம் சாஃப்ட்வேர் உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். இது மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணி, அதுக்கான ஒரு பிளான் பண்ணுவாங்க இந்த கேம்ல. ஓகே எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 2800 வாட்டர் பாட்டில் வந்து நம்ம கம்பெனியில நம்ம இருக்கிற இந்த மேன் பவரையும், இந்த மெஷினையும் வச்சு நம்ம தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நீங்க ஒரு நாளைக்கு கேட்டீங்கன்னா, இவ்வளோ பாட்டில்ஸ் நாங்க தயாரிக்க முடியும். கஸ்டமைஸ்டா உங்க நேம் போட்டு கூட குடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜா வச்சு, அப்ப அதுக்கான ப்ராசஸ் அது எல்லாமே மேக் பண்ணியிருப்பாங்க. இவன் மார்க்கெட்டிங்கும் இத பேஸ் தான் செயல்படுவாங்க. அப்போ 1800 அப்போ ஒரு மாசத்துக்கு நம்ம இத்தன ஆர்டர் எடுக்கணும். இத்தன ஆர்டர் எடுத்தா இதில குளோஸ் ஆகும் அப்படிங்கிற பிளானையும் இதில போடுவாங்க. போட்டதுக்கு அப்புறமா சேல்ஸ் பண்ணிருவாங்க. சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபீட்பேக்ஸ் வாங்குவாங்க. இந்த ஃபீட்பேக்ஸ்லாம் வாங்கி அதையும் என்டர் பண்ணுவாங்க. இப்ப இந்த எல்லா டேட்டாவையும் என்டர் பண்றக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிஎல்எம். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மென்ட். ஓகே. இப்ப எல்லாம் சொல்லியாச்சா? சரி. இப்ப கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் வரும். சார் தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது இந்த பக்கம் வழிஞ்சு கீழ போகுது. தண்ணி குடிக்க கீழ சிந்துது. ரொம்ப குளுக்கணும் அப்படின்னா லைட்டா லீக்கேஜ் ஆகுது. இப்படி ஏதோ ஒரு ஃபீட்பேக்ஸ் வரலாம். இந்த ஃபீட்பேக்ஸ்லாம் கஸ்டமர்ட்ட இருந்து மார்க்கெட்டிங் டீம் வாங்கி இன்புட்ஸ் குடுப்பாங்க. யாருக்குன்னா, நம்ம ஃபேஸ் 1ல இருந்தாங்க இல்லையா? ஐடியலைசேஷன் டீமுக்கு அங்க. இது எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல உள்ளடக்குனது தான் பிஎல்எம். இவங்க குடுக்குற ஃபீட்பேக்க வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே மார்க்கெட்ல இதான் ரெக்யர்மென்ட் இருக்கு. அப்ப இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அடுத்த ஐடியலைசேஷன் டீம் ஒரு பிளான் பண்ணி கேட் கிட்ட குடுப்பாங்க. கேட் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்காவா திருப்பி அந்த ஐடியாஸ் எல்லாம் மாத்தி, திருப்பியும் வந்து சிஏ இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு, அனலைஸ் பண்ணுவாரு. இப்போ எத்தன டைம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிவிஷன் ஆயிருக்கு. இந்த டிராயிங் எத்தன டைம் நான் ரிவிஷன் பண்ணியிருக்கேன். அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அந்த சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்படிங்கிறது எல்லாமே ரெக்கார்டடா இருக்கும். ஏன்னா, அப்பத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஏன் இத மாத்தணும் அப்படிங்கிறது தெரியும். ஏன் ஹேண்ட்ல லெஃப்ட் சைட்ல வைக்காம ரைட் சைட்ல வச்சோம். ஏன்னா ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா, ஸோ இது இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிஎல்எம்ல இருக்கும். எஸ். ஸோ பிஎல்எம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு 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 என்டர்பிரைசஸ் ஒரு ஒரு சாஃப்ட்வேர், ஒரு சிஆர்எம் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு தேவையா அப்படின்னா, கண்டிப்பா தேவைன்னு கிடையாது. பட் ஒரு டிசைன் இன்ஜினியர்க்குள்ள போறவங்களுக்கு, இப்ப நான் சொன்ன இந்த மாரி ஒரு அவேர்னஸ் இருந்தாவே போதும். ஏன்னா, இது ஜஸ்ட் ஒரு டேட்டாவ என்ட்ரி பண்ண தான் போறோம். இந்த பிஎல்எம்ம கான்ஃபிகர் பண்றதுன்னு ஒரு வேல இருக்கு. இந்த கான்ஃபிகரேஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு தனியா கன்சல்டன்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. மெயினா SAPல SAPலாம் சொன்னேன் இல்லையா? அதுக்கெல்லாம் SAP கன்சல்டன்ட்டே தனியா இருக்கிறாங்க. ஸோ இந்த SAP வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா, அதான் இந்த வீடியோவோட லிங்க்கும், அந்த வீடியோவோட பட்டனும் நான் இதுல வீடியோல தர்றேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி அத நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, அதையும் கூட பாருங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இவ்வளதாங்க பிஎல்எம். ஸோ இந்த பிஎல்எம் இந்த மாரியான விஷயம் அப்புறம் இன்னொன்னு இருக்குமே, ஆ ப்ராடக்ட் டெவலப்மென்ட்னு ஒண்ணு வரும். பிளஸ் என்பிடி அப்படின்னு ஒரு டிபார்ட்மென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூ ப்ராடக்ட் டெவலப்மென்ட்ங்கிறது. இப்ப நான் சொன்னதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் வாட்டர் கேன்ங்கிறது எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இப்ப நான் ஒரு ப்ராடக்ட் கேட்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப அம்மிக்கல். அம்மிக்கல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சட்னி அரைக்கணும். பட் ஆல்ரெடி மிக்ஸி இருக்குது நம்ம வீட்ல. மிக்ஸியில அரைக்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அம்மியில அரைச்ச மாரி வேணும். இந்த அம்மியில அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மிஷின் வேணும். அம்மி மாரியே அரைக்கணும். கல்லுல தான் அரைக்கணும்.
ஸோ அந்த மாரி ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கா இப்ப இல்ல. ஸோ அது எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங்கா இல்லாத ஒரு பொருள உருவாக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்பிடி டிபார்ட்மெண்ட். நியூ ப்ராடக்ட் டெவலப்மென்ட். இப்ப அது வந்து எக்ஸிஸ்டிங்காவே இல்ல. ஃபீல்டுல உள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்காக தான் நம்ம புதுசா ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். அவங்க வந்து என்பிடின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஸோ கிட்டத்தட்ட ஐடியலைசேஷன் டீம் தான் அதுவும். ஸோ இத பத்தி இன்னும் நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இன்னும் இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அல்லது மெக்கானிக்கல் முடிச்சு நீங்க இன்னும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு வாய்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எம்இசி ஏற்படுத்தி குடுக்குது. நீங்க ஜாப் மட்டும் சர்ச் பண்ணீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள நாங்களும் ஏற்படுத்தி குடுக்குறோம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். தேங்க் யூ சோ மச்.